இப்போது நம்மோடு இணைப்பில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரணம் கிடைக்காதால் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதையடுத்து அமைச்சர் பொன்முடி அந்த பகுதியில் பார்வையிட்ட போது மக்கள் அவர் மீது சேற்றை வாரி வீசியிருக்கிறார்கள். இது உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு? இது மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. இது ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு இந்த அரசாங்கத்திற்கு. விழுப்புரம், கடலூர் போன்ற, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் முன்னேற்பாடுகளை செய்யாமல் இருந்தது. அதே போல அங்கே மீட்பு பணிகள் மிக மிக தாமதமாக சென்றதெல்லாம் மக்களை மிகுந்த ஆத்திரமடைய செய்திருக்கிறது. இதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். அரசாங்கம், முதலமைச்சர் பொன்முடி போன்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் தாங்கள் எங்கு தவறு செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் இது. அங்கு அந்த மக்கள் எவ்வளவு கோபத்துல இருந்திருந்தால், எவ்வளவு அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருந்தால் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பார்கள் என்பதை உணர்ந்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு தான் என்பதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஆனாலும் மக்களுடைய அந்த ஒரு வேகம், அந்த கோபம், அந்த அவர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, இவை எல்லாம் தான் இவர்களை இது போன்று செய்ய தூண்டி இருக்கிறது. அரசினுடைய ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியை இது எடுத்து காட்டுகிறது. வானிலை ஆய்வு மையம் தரப்புல ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. இருந்த போதிலும் அரசு தரப்புல அந்த போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? உறுதியாக சென்னையை தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாம் தமிழகத்தில் இல்லையோ என்பது போன்ற ஒரு செய்கையைத்தான் இது உணர்த்தி இருக்கிறது. மற்ற மாவட்டங்களுக்கும் தலைநகரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருந்திருக்கிறது. அதாவது ஒரு பெரிய இணைப்பு இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. ஏனென்றால் பெரும்பாலான அமைச்சர்கள் சென்னையிலே தான் குடியிருக்கிறார்கள். அதனால அந்த ஊர்ல என்ன நடக்குது, அங்க என்ன டெவலப்மெண்ட், அந்த ஊர்ல எப்படி நீர்த்தேக்கங்கள் இருக்கின்றன, ஆக்கிரமிப்புகள் எப்படி இருக்கின்றன, அந்த அவர்களுடைய தொகுதியில எந்த விதமான இது போன்ற பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும், இதற்கெல்லாம் இவர்களுக்கு இதை அறிந்து கொள்வதற்கு கூட நேரம் இல்லை என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. மாவட்ட ஆட்சி நிர்வாகம் கூட இது போன்ற காலங்களில் வெள்ளம் ஏன் வருகிறது என்பதை முதலில் உணர வேண்டும். ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் இருப்பது, குளம், ஏரி, ஆறுகளை தூர்வாருவது, சாலைகளை ஒழுங்காக வைத்திருப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை, அதுதான் நிர்வாகம். அந்த நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறு தான் இது. உறுதியாக மழை அதிகமாக பெய்திருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்தோ சந்தேகமோ இல்லை. ஆனாலும் கூட இன்னும் சற்று கவனமாக இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய பாதிப்பை தடுத்திருக்கலாம் என்றுதான் நான் உணர்கிறேன். மக்களை முன்பாகவே எச்சரித்திருக்கலாம். நாம் பார்த்தோம், செம்பரம்பாக்கம் ஏரி குறித்து தொடர்ந்து எத்தனை வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை திறந்து விடும் போது ஏன் சொல்லவில்லை என்று கேட்பதற்கு இதுவரையிலும் சரியான முறையான பதில் இல்லை. அதனால சாலை வசதிகள் உட்பட எதுவுமே சரியில்லாத போது ஒட்டுமொத்த நிர்வாகமே இங்கு தோல்வியடைந்திருக்கிறது என்பதை இது மிக மிக தெளிவாக காண்பிக்கிறது. சென்னையை தவிர மற்ற இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு புரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.